SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீது அச்சுறுத்தல். எரிபொருள் QR பிரச்சினைக்கு தீர்வு. அறிமுகப்படுத்தப்பட்டது வாட்ஸ்அப் இலக்கம். சட்டவிரோத எரிபொருள் விநியோகத்தை முடக்க நடவடிக்கை. மிகப்பெரிய தாக்குதல். குறிவைக்கப்பட்டுள்ள 5 முக்கிய எரிசக்தி நிலையங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இந்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழகத்தின் 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அளிக்கப்பட்டனர். இதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தேசிய எரிபொருள் அனுமதி அல்லது QR குறியீட்டிற்கு பதிவு செய்வதற்கு உதவும் வகையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆன்லைன் பதிவில் சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் 07600001919 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாகன எண்ணை அனுப்புவதன் மூலம் தங்கள் சிக்கல்களை தீர்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதனுடன் தேசிய அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் வருமான வரி அனுமதி மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றின் நகல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர் என்றும் வழங்கப்படும் அனைத்து தகவல்களும் தனிப்பட்ட தரவுகளும் 2022ஆம் ஆண்டின் தனியுரிமை சட்டம் எண் 9 படி பாதுகாக்கப்படும் என்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத எரிபொருள் விநியோகத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் செயற்பட வேண்டும். அந்த அறிவுறுத்தல்களுக்கு முரணாக செயற்படும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. எரிபொருள் விநியோகத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீட்டில் இருந்த பல சிக்கல்கள் தற்போது தீர்க்கப்பட்டுவிட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். இதுவரை நாட்டில் சுமார் 10,000 பேரை தவிர மற்ற அனைவரும் தத்தமது QR குறியீடுகளை பெற்றுவிட்டனர். இதன்படி இதுவரை 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது QR குறியீடுகளை பெற்றுள்ளனர். மேலும் மிக சிறிய எண்ணிக்கையிலான மக்களுக்கு பதிவின் போது சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் பல சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுவிட்டதால் உரிய QR குறியீட்டை மீண்டும் பெற முயற்சிப்பதன் மூலம் QR குறியீட்டை எளிதாக பெறலாம் என்று சரிபார்க்குமாறு கூறுகிறோம். சராசரியாக ஒரு மணி நேரத்திற்கு 30,000 புதிய பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு மணி நேரமும் 30,000 பேர் பதிவு செய்கின்றனர். தற்போது இந்த பிரச்சினைகள் ஓரளவிற்கு தீர்த்துவிட்டோம் என்றும் அவர் கூறினார். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள 5 முக்கிய எரிசக்தி நிலையங்களை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தஸ்னிம் செய்தி நிறுவனம் டெலிகிராமில் பின்வரும் இடங்களுக்கு அருகிலுள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள சாம்ட்ரிப் சுத்திகரிப்பு நிலையம், சவுதி அரேபியாவில் உள்ள அல்ஜுபைல் பெட்ரோ கெமிக்கல் வளாகம், மசாஜித் ஹோல்டிங் நிறுவனம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் ஹோசன் எரிவாயு வயல், கத்தாரில் உள்ள ராஸ் லபான். இந்த மையங்கள் தற்போது நேரடி மற்றும் சட்டப்பூர்வமான தாக்குதல்களுக்கு இலக்காக மாறியுள்ளன. அடுத்த சில மணி நேரங்களில் இவை குறிவைக்கப்பட்டு தாக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள், பணியாளர்கள் எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக அந்த இடங்களை விட்டு பாதுகாப்பான தூரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீது அச்சுறுத்தல். எரிபொருள் QR பிரச்சினைக்கு தீர்வு. அறிமுகப்படுத்தப்பட்டது வாட்ஸ்அப் இலக்கம். சட்டவிரோத எரிபொருள் விநியோகத்தை முடக்க நடவடிக்கை. மிகப்பெரிய தாக்குதல். குறிவைக்கப்பட்டுள்ள 5 முக்கிய எரிசக்தி நிலையங்கள்.